வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சாப்பாடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக டெய்லி இனிமேல் ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் விதவிதமாக செஞ்சு காட்டலான்னு யோசித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு நெல்லிக்காய் சாதமும் கத்திரிக்காய் வதக்கலும் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நெல்லிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு அளவுக்கு சாதத்துக்கு நம்ம ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த நெல்லிக்காய் சாதம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், இல்லைனா போடுறதே தெரியாது. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன். நெல்லிக்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி இந்த வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சாதான் மத்தியானம் குழந்தைங்க சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் கிரேவியாக வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா 200 கிராம், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் சாதத்துக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா செவந்த உடனே இந்த நெல்லிக்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன நைஸாக இருக்கிறதுல திருவிக்கங்க. அப்போ தான் சாப்பாட்டில் கிண்டும் போது தெரியாது என்ன சாதம் அப்படின்றத நம்ம சொன்னால் தான் தெரியும். இந்த ஜீரகப்பொடியை போட்டுடலாம். வித்தியாசமான ஒரு சாப்பாடும் கூட. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன். நீங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். சப்போஸ் நைட்டு சாதம் இருந்தது வீட்டில் அப்படின்னா கூட இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் காலையில் கிண்டும் போது இந்த மாதிரி இதை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாதத்தை போட்டு, ஆனால் அந்த சாதம் நல்லா சூடு பண்ணணும். சும்மா ஒரு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே கெட்டு போயிடும். அதனால் நல்லா சூடு பண்ணணும். கொஞ்சம் இதில் தண்ணி இருக்கும் போதே இந்த சாதத்தை போட்டுருங்க. பாருங்கள், இதில் மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போடாமல் இருந்தோம்னா இப்படி வெள்ளையாகவே இருக்கும். இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறவங்க, குழந்தை பிறந்தவங்க கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ தெம்பாக இருக்கும். நீங்கள் சைடிஷ் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம சைடிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கலுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இது கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அடுத்து ஜீரகப்பொடி, இது கரம் மசாலா பொடி, இப்போ மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஸ்பூன்லேயே உப்பு போட பழகிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு போக போக கரெக்டான அளவு உப்பு போடுறதுக்கு வரும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாம்.
மூடி வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் வந்து வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரியே இருக்கட்டும். நீங்கள் பொடியாக வெட்டி இருக்கிற தொட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்படி கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அந்த சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இது கொஞ்சம் காரமாக வச்சிங்கன்னா தான் நம்ம நெல்லிக்காய் சாதம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும், புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் இது அதோட போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மிளகுத்தூள் கடைசியில் அந்த மிளகுத்தூளை போட்டு நல்லா இப்படி கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அந்த கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நீங்கள் வந்து இதை கிண்டுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நெல்லிக்காய் சாதம் இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கட்டிடலாம். பாருங்கள், நீங்கள் காலையில் வீட்டில் சமைக்கும் போதே அந்த வாசனை வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிடணும். அப்போ தான் மத்தியானம் எப்படா லஞ்ச் டைம் வரும், நம்ம சாப்பாட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அளவு கொஞ்சம் நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு சமைச்சிருங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அது உடையாத அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம பாருங்கள் இந்த கையில் இப்படி அமுக்குனா அமுங்கிடும், நல்லா வெந்திருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இதே மெத்தடில் வாழைக்காய் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு பண்ணலாம், உருளைக்கிழங்கு பண்ணலாம். எது பிள்ளைங்களுக்கு பிடிக்குமோ அந்த காய் செஞ்சுக்கோங்க. நீங்கள் நெல்லிக்காய் சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.